இதுவரை காலமும் மட்டக்களப்புல மயிலம்பாவலி என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரு இடம் தான் மயிலம்பாவலி காமாட்சி அம்மன் கோயில். இனிமேல் அதே காமாட்சி அம்மன் கோயில் காணப்படுற ரோட்ல நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டா மாற போகுது சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட். சில் ஹட் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட்ல உங்களோட வீக்கெண்டை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடயோ ஃபேமிலியோடயோ நல்ல ஃபன்னா கொண்டாட தேவையான எல்லா விஷயமுமே ஒரே இடத்துல இருக்கு. இப்ப நீங்க விளையாடுறதுக்கு தேவையான டர்ஃப் வேணுமா, கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ விளையாட தேவையான டர்ஃப் வேணுமா, அது இங்க இருக்கு. அப்படி இல்ல நல்ல சாப்பாடுகள், நல்ல டேஸ்டான உணவுகளை பட்ஜெட்டுக்குள்ள சாப்பிடணும், டேஸ்டாகவும் இருக்கணும். அதே நேரம் அந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு வைப்ல இருக்கணுமா, அதுக்குமே இவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செமையான ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே வந்து காணப்படுது. அதே நேரம் இல்ல நாங்க ஒரு ரூம்ஸ்ல தங்கி ஒரு நல்ல லக்ஸரியான கபானாவில் தங்கி ஸ்விம்மிங் பூல் எல்லாம் குளிச்சு அப்படி உங்களோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா, அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்ககிட்ட நல்ல ஏசிஃபைடான கபானாஸ் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு. மொத்தத்துல உங்களோட வீக்கெண்டை ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் நீங்க சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண தேவையான எல்லா இடமும் ஒரே கூரையின் கீழே நம்மட சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சைனீஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், இந்தியன் ஃபுட்டாக இருக்கட்டும், ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், இப்படி உங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கொள்ளலாம். ஃபுல்லாகவே ஏசி எல்லாம் பூட்டியிருக்காங்க, அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் நீட் அண்ட் க்ளீனாகவுமே இந்த பிளேஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உணவுகள் எல்லாமே இங்கே பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட்டோட டர்ஃப் ஏரியா. ஸோ டர்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிரிக்கெட் விளையாடிக்கொள்ளலாம், ஃபுட்பால் விளையாடிக்கொள்ளலாம், பேட்மிண்டன் விளையாடிக்கொள்ளலாம், இப்படி உங்களுக்கு தேவையான இதை வந்து அழகாக விளையாடிக்கொள்ளலாம். ஃபுல் செட்டப் பண்ணி வச்சுக்காங்க டர்ஃப்ல. அண்ட் அதுக்கு முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்ஸுக்கான ஒரு பிளே ஏரியாவும் வந்து இந்த டர்ஃபுக்கு முன்னுக்கே வந்து செட் பண்ணிருக்காங்க. இங்க பெரியாக்களும் விளையாடலாம், சின்னாக்களையும் வந்து வெளியில விளையாட விடலாம். வாங்க டர்ஃப் அப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். இந்த டர்ஃப்ல ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டர்ஃபுக்கு முன்னுக்கு, அதாவது டர்ஃபுக்கு மேலே வந்து பெவிலியனும் வந்து செட் பண்ணிருக்காங்க. நீங்க கீழே மேட்ச் நடத்தக்குள்ள மேலுக்கு இருந்துமே வந்து அவங்க பார்க்கலாம். அண்ட் வெளியிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கள் வந்து இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டர்ஃப் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன டர்ஃப் எல்லாமே சட்டப்படி பெரிய டர்ஃப். கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரீன் மெட்டல் எல்லாம் விரிச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன அந்த பெவிலியன் செட்டப். நீங்க மேல இருந்தே உங்களோட ஃபேமிலியோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ இருந்து மெச்சையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் வீக்கெண்டை ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமுமே இருக்கீங்க. இப்படி இந்த டர்ஃப்ல வந்து ஆத்தலா கிரிக்கெட் எல்லாம் விளையாடி முடிய ஃப்ரெஷ் ஜூஸ் வேணும்னு சொன்னா கூட பக்கத்துலயே ரெஸ்டாரண்ட் இருக்கு, அவங்க ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஃப்ரெஷ் ஜூஸும் வரும். ஃப்ரெஷ் ஜூஸை குடிச்சு கொண்டே நீங்க ஆத்தலா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுனாலும் விளையாடிக்கொள்ளலாம். இப்ப நம்ம மட்டக்களப்புல உச்சி வெயில் மண்டையை புழக்குது. இந்த மாதிரியான டைம்ல இப்படி ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் என்ஜாய் பண்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. மட்டக்களப்பிலேயே வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு குறைஞ்ச விலையில 1 ஹவருக்கு இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து நம்ம சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட்ல நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்விம்மிங் பூல் எல்லாம் புது ஸ்விம்மிங் பூல், நல்ல நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அதே நேரம் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய இடமா இருக்கட்டும் அல்லது நீங்க குளிக்கிறதுக்கான இடமா இருக்கட்டும், அதுவுமே வந்து இங்க செட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நேரே வந்து லக்ஸரியான கபானா செட்டப்ல உங்களுக்கு ரூம்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச 1 2 3 ரூம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணி இந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்றனாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ரூம் செட்டப். ஸோ இது ஒரு கபானா செட்டப்ல தான் இந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. ரூம்ஸ் உண்மையா உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல லக்ஸரியான ரூமா செஞ்சிருக்காங்க. ஸோ பெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டபுள் பெட் தான். அண்ட் எல்லாமே வந்து புதுசு. நாங்க கொஞ்சம் ஓப்பனிங்க்கு முதலே வந்ததால இன்னும் பெட்ஷீட்ஸ் எல்லாம் போடல. பெட்ஷீட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வரக்குள்ள எல்லாம் ரெடியா பெர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் இப்பவே இதே வந்து இந்த ரூமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செம்ம அழகா இருக்கு. அண்ட் அழகான லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏசி ரூம், ஏசி செட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமே வந்து இந்த ரூமோட வந்துடும். ஸோ பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நீட் அண்ட் கிளீனா செட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கபான செட்டப்புக்குள்ள தேவையான எல்லாமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. ஸோ இதை வந்து புக் பண்ணிட்டு ஒண்ணுக்கு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு அப்படியே டர்ஃப்ல விளையாடிட்டு இங்கேயே சாப்பிடுது நீங்க ஃபுல் ஃபன்னா உங்களோட வீக்கெண்டை இங்கேயே நீங்க கொண்டாடலாம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட்ற கார்டன் ஏரியா. இந்த கார்டன் ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நைட் டைம்ல லைட் எல்லாம் போட்டு இன்னுமே வேற லெவலில் அடிக்க போகுது. நாங்க வெயில் அடிக்கிற டைம்ல வந்துட்டோம். ஸோ இதுல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டியோ அல்லது ஒரு கெட் டுகெதரோ அல்லது ஒரு பிரைட் டிவியோ செலிப்ரேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கார்டனை அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணக்குள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்க போகுது, ரூம்ஸ் இருக்க போகுது, டர்ஃப் இருக்க போகுது, சாப்பாடு இருக்க போகுது. இப்படி எல்லா இடமுமே உங்களுக்கு ஒரு அழகான லொகேஷன்ல ஒரே இடத்துல ஒரு புது இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது நம்ம சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டர்ஃபுக்கு பின்னுக்கு ஒரு பொண்ட் ஏரியா. ஸோ இதுக்குள்ள நிறைய மீனெல்லாம் விட்டு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஈவினிங்ல வந்தீங்கன்னு சொன்னா இன்னும் ரிலாக்ஸா இருக்கும். நீங்க பின்னேரத்துல ஒரு டீயை வேண்டிட்டு அழகா டீயை குடிச்சு இந்த பொண்ட் ஏரியாவில் இருக்கலாம். அண்ட் அங்காலையும் வந்து கபானா செட்டப் எல்லாம் வரப்போகுது. உண்மையாவே
ஒரு வைப் பண்றதுக்கு நம்ம இந்த சில்ஹட் ரெசார்ட் வந்து ஒரு ஆத்துல இடம். மொத்தத்துல ஒரு வீக்கெண்டா இருந்தாலும் சரி அல்லது உங்களோட ஒரு ஸ்பெஷலான டேவா இருந்தாலும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடயோ ஃபேமிலியோடயோ புதுசா ஒரு இடத்துக்கு போய் ஒரு மனசுக்கு ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நம்மட இந்த சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட்டா இருக்க போகுது. இப்படி ஒரு நல்ல சில் ஃபுல் சில் வளைச்சு மரம் இருக்கி நல்ல கூலா இருக்கு இந்த பிளேஸு. ஸோ இப்படி ஒரு இடத்துல இருந்து டீ ஒன்று அடிச்சுட்டு சும்மா காய்ச்சி திரிக்க போறீங்களா, அதுக்கான செட்டப்புமே இருக்கு. ஒரு ஃபேமிலி பார்ட்டிஸா, பர்த்டே பார்ட்டியா அல்லது ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதரா, இது எல்லாத்துக்கும் மயிலம்பாவலியில இந்த இடம் வந்து நல்ல பிரைவேட்டா தனியே உங்களுக்கு சில்லான இடமா இருக்க போகுது நம்மளோட இந்த சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேரே வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட டைமை புக் பண்ணுறதுக்கு இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் நான் லொக்கேஷனும் அழகாக காட்டியிருப்பேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் டீமாக செட் ஆகி வந்தீங்கண்டா காணும் இங்கே உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு உங்களோட டைமை லெஷர் டைமாக மாற்றுறதுக்கு. ஓகே, நம்மளோட சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரெசார்ட்ற லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மட்டக்களப்பு மயிலம்பாவலி காமாட்சி அம்மன் கோயில் காணப்படுற சேம் ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கால சைட் உங்களோட இடக்கை சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரயில்வே ட்ராக் வரும். ஸோ அந்த ரயில்வே ட்ராக்குக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஸோ இதை ஒருத்தராலையும் தாண்டி போகவே இல்லை அந்த ரயில்வே ட்ராக்குக்கு. என்னென்னு சொன்னால் நீங்கள் காமாட்சி அம்மன் கோயில் ரோட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வரக்குள்ள நம்மளோட இந்த சில் ஹட்ஸ் என்டர்டைன்மெண்ட்டை பார்ப்பீங்க. பெரிய லொக்கேஷன் உங்களுக்கு நல்ல கிளியராக தெரியும். நீங்கள் அந்த ரயில்வே ட்ராக்குக்கு போக தேவையில்ல, ரயில்வே ட்ராக்குக்கு முன்னுக்கே இருக்குது. ஸோ இந்த போர்டை பார்த்துட்டு லொக்கேஷன் தெரியான்னு சொல்லவே இல்லை. அப்படி மேலே தகவல் ஏதாவது தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.